அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்கள் வெங்கடேசன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விவசாயத்தில் எல்லாருமே விவசாயத்தை விட்டு வெளியில் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுடைய விளைபொருட்களை வாங்குறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு விலை கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால், விவசாயிகள் எல்லாருமே நிறைய பயிரிட்டு அதனால் வர லாபத்தை அவங்க வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எங்களுக்கே ஒரு நிலைமை என்னென்னா, நாங்கள் நெல் பயிர் வச்சுருக்கோம். ஸோ அதில் இப்போது மழைக்கால நிவேர புயல் வந்துச்சுல்ல, அந்த புயலில் ரொம்ப எங்களுக்கு சேதமாயிடுச்சு. ஸோ அடுத்த டைம் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரோடைய விவசாயிகளும் இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையில் தான் மாறிட்டுருக்காங்க. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா அரசே எங்களுடைய நெல்லை, எங்களுடைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கே தவிர, திருத்தணியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் வேணும்னு சொல்லிட்டு நாங்களும் பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இல்லை. ஸோ எங்களுடைய நெல் இப்போ மழையில் ரொம்ப அடி வாங்கிச்சு. கயன்லேயே நல்லா முளை கட்டியும் வந்துடுச்சு. அதை பார்க்குங்க. இதுதான் எங்களுடைய நெல் பயிர் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெறும் கதிர் மட்டும்தான் நாங்கள் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். வெறும் நெல்மணி மட்டும்தான் நாங்கள் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது எப்படி முளைச்சிச்சு பாருங்கள். எல்லாமே எங்களுக்கு வீணாக தான் போச்சு. எல்லாமே எடுத்துகிட்டு குப்பலாக ஆட்டோவில் எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. இதில் பாருங்கள், இதுதான் எங்களுடைய நிலைமை இன்றைக்கி. டெல்லியில் அவ்வளோ விவசாயிங்க போராடிட்டுருக்காங்க. எங்கள் விவசாயிங்க ஏன் போராடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்களுடைய எல்லா வசதியும் விட்டுட்டு ரோட்டில் இன்றைக்கி அனாதையாக போராடிட்டுருக்காங்க. பக்கத்து வீட்டில் ஒரு நாய் தெருவில் கத்துனாலும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் என்னடா இந்த நாய் கத்திகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி சாப்பாடான எடுத்துன்னு போடுவாங்க. ஸோ அந்த நாயை விரட்டி விடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதை விட ரொம்ப கேவலமாக இருக்கோம் நாங்கள் விவசாயிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் நாங்கள் போராடிட்டுருக்கோம் ஒரு 2 வாரமாக. இந்த பிரதமரும் சரி, அந்த கவர்மெண்ட் எந்த ஒரு அதிகாரியும் இது வரைக்கும் எங்களை எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் நேற்று ஒரு குழந்தை பிறந்த நாளுக்கு போகிறாரு நம்மளுடைய மோடி அவர்கள். யாருடைய குழந்தைன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது தேவையா? இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கி பசியும் பட்டினியுமாக நாங்கள் ரோட்டில் நின்று போராடிட்டுருக்கோம். எங்களுடைய பிரச்சனை தேவையா? அம்பானிக்கு பேரன் பிறந்தான் என்ன, யார் பிறந்தானே? அம்பானிக்கு பேரன் பிறந்தான்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்குற மோடி அரசு, திரு மோடி அவர்கள் ஏன் எங்களை பார்க்கல? இந்த நிலைமை தான் உங்களுக்கா? இதை கேட்க யாருமே இல்லையா? இப்படி எடுத்துகிட்டு எங்களுடைய நெல் மணிகளை வேஸ்ட்டாக கொட்டி வச்சுருக்கோம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. 6 மாதம் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி பயிரிட்டு இன்றைக்கி எங்களுடைய நிலைமை, கண்ணில் தண்ணி வருது, அழ முடியாத நிலைமை. ஆனால் நம்மளுடைய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு, யாரோ ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. 2 வாரமாக பசியும் பட்டினியுமா நாங்கள் ரோட்டில் நின்று போராடிட்டுருக்கோம். எங்களை கேட்கல. ஏன்டா போராடுறீங்க? உங்களுக்கு என்ன தான் தேவை? இந்த சட்டத்தில் இந்த பிரச்சனை இல்லை, சரி உங்களுடைய நாங்கள் கோரிக்கை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. இதுக்கு மேலே நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் விவசாயத்தை விட்டுட்டு நாங்கள் போகணுன்னா நீங்களாம் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நிலைமை வரும். இன்றைக்கி பீஸா பர்கர்காரன் உள்ளே வந்துட்டான், அதை தான் நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ணும். இயற்கையான முறையில் எந்த ஒரு உணவு பண்டங்களும் நீங்கள் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இருக்காது. எங்கள் தாத்தா காலத்துலலாம் யாருக்குமே சுகர் பிபி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்பாங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கேன்சர் எல்லாமே இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய தலைமுறை இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அடுத்தது நம்மளுடைய குழந்தைகளே அவங்க சொல்கிற மாரி தான், அந்த மாதிரி நிலைமை கண்டிப்பாக மாறும். இப்போ தான் மாட்டுங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு இருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கும் போடுவாங்க.
அதையும் நம்ம தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இதே போல் வேடிக்கை பார்ப்பீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பார்க்கலாம். நன்றி.